ஏன்னா பெங்களூர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 1.5 கோடி கிட்ட வீடு வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 8 வருஷம் இஎம்ஐ பே பண்ணியிருக்காரு. நடுவில் ஒரு ஜாப் லாஸ் வந்திருக்கு. 3 இஎம்ஐ மிஸ் பண்ணதில் பேங்க் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டாங்க. 15 லட்ச ரூபா கொடுத்து. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஒருத்தர் 1 மாத சம்பளத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. யாருக்குமே அந்த ஒரு 3 months சர்ப்ளஸ் கூட கிடையாது. ஆவரேஜ் மிடில் கிளாஸ்க்கு இருக்க ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னா சொந்த வீடு வாங்குறது தான். இப்போது இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறப்போ இப்போ நிறைய மிடில் கிளாஸ் வீடு எப்படி தியரிட்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்கிறத விட ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுதான் சார் என்னோட அடுத்த கேள்வி. இதுக்கான ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்குது? கடைசி இஎம்ஐ கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம வீடு கிடையாது. அது we are only living in a rented place. பிசி ஆக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆக்ட் என்னது சார்? நீங்கள் வந்து கடனை வாங்கியிருக்கீங்க. நீங்கள் 3 மாதம் கட்டாத பட்சத்தில் பேங்க் வந்து கோர்ட்டுக்கெலாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் வீடு வாங்கணும், அதான் ஆசை. ஏதாவது ஸ்மார்ட்டான வழி இருக்கா? கண்டிப்பாக எல்லாரும் வீடு வாங்கணும். ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் கெட்டிங் டூ ஏர்லி, அதுதான் இன்றைக்கி ரொம்ப ப்ராப்ளம். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன். அதை உங்கள்கிட்ட பேசியே ஆகணும். ஏன்னா எனக்கு ரொம்ப என்ன சார் சொல்லிட்டு படித்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா பெங்களூரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி கிட்ட வீடு வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 8 வருஷம் இஎம்ஐ பே பண்ணியிருக்காரு. நடுவில் ஒரு ஜாப் லாஸ் வந்திருக்கு. ஒரு 3 மாதம் இஎம்ஐ அவர் கட்டாமல் விட்டுருக்காரு. அதனால ஏதோ சர்பிசி ஆக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லி அவரோட வீடை ஏலத்துக்கு விட்டு அவர் கடைசியில் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 15 லட்சம் மட்டும் கொடுத்துட்டு 80 லட்சத்தை பேங்க் எடுத்துக்கிச்சு. இதை படிக்கிறப்ப பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது எவ்வளோ தூரம் உண்மை இல்லை போய் அப்படின்றது எங்களுக்கு தெளிவாக தெரில. பட் ஆனால் இப்படி ஒன்றும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? 8 வருஷம் இஎம்ஐ, 8 வருஷம் உழைப்பு, ஓன் ஹவுஸ்னு சொல்லிட்டு இருந்தது. கடைசியில் அது என்ன ஆயிடுச்சு? லோன் ஹவுஸாக இருந்து 3 இஎம்ஐ மிஸ் பண்ணதில் பேங்க் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டாங்க. 15 லட்ச ரூபா கொடுத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு மேத் எடுத்து பார்ப்போம். அவர் எவ்வளோ இஎம்ஐ கட்டியிருப்பார், அவர் எவ்வளோ பணம் இந்த 8 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக பிரின்சிபலாக கொடுத்துருப்பாரு நம்ம அப்படிங்கிறத இந்த கால்குலேஷனில் பார்ப்போம். சப்போஸ் ஒருத்தர் 1.2 crores வந்து வீடு வாங்குறாருன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு 75% தான் லோன் எடுக்க முடியும். நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா, 75 lakhsக்கு மேலே லோன் இருந்ததுன்னா 75% தான் கொடுக்க முடியும். லெஸ் தேன் 75 lakhs தான் ஆர்பிஐ வந்து 80% வரைக்கும் கொடுக்க முடியும். ஸோ 75% ஆஃப் த லோன்னு சொன்னால் 90 lakhs வரைக்கும் ஒரு லோன் எடுத்துருக்கலாம். இது உண்மையான ஸ்டோரியா, இது வந்து நம்ம சோஷியல் மீடியா வர முடியாது. பட் இது இந்த ஒரு சினாரியோவை எடுத்துக்கிட்டு வில் டேக் திஸ் வீடியோ. ஸோ 90 lakhs வந்து அவர் வந்து லோன் வாங்கியிருப்பார். அவர் வந்து ஒரு 8% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுங்க. விச் மீன்ஸ் 30 லட்ச ரூபா ஒரு ஓன் ஃபண்ட்ஸை போட்டிருப்பார். 8 years முன்னாடி போட்டிருப்பார். இவருக்கு எவ்வளோ இஎம்ஐ வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். அவருக்கு வந்து ஒரு 75,279 மாதம் அவருக்கு இவ்வளோ இஎம்ஐ வரும். 20 years டென்யூராக இருந்தால் at 8% இன்ட்ரெஸ்ட். இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 72 lakhs கிட்ட அவர் கட்டியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,45,000 ரூபா இருக்கும். வேற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 51,81,000 கிட்ட இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பார். 8 வருஷம் இதெல்லாம் கட்டி முடிச்சது போக, விச் மீன்ஸ் அவர் 90 lakhs லோனில் 21 லட்சம் தான் வந்து பிரின்சிபல் அடைச்சிருக்காரு. மிச்சம் 59 லட்சம் ரூபா லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா 80 lakhs பேங்க் எடுத்துக்கிட்டாங்க. 15 lakhs தான் அவர் 15 lakhs தான் அவர் கொடுத்துட்டாங்கன்ட்டு. இவருக்கு 30 லட்சம் நஷ்டம். அவர் போட்ட சொந்த பணம் வந்து 30 லட்சம் நஷ்டம். ப்ளஸ்ஸு ஒரு 8 வருஷம் டென்யூரில் இவ்வளோ இஎம்ஐ கட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் he has not made any money. This is the actual scenario. இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, இஎம்ஐயை வச்சுட்டு தான் பாதி வாழ்க்கை நடக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒருத்தர் 1 மாத சம்பளத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. யாருக்குமே அந்த ஒரு 3 months சர்ப்ளஸ் கூட கிடையாது. ஒரு 6 months எமர்ஜென்சி ஃபண்டு கூட கிடையாது. இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த பாப்புலேஷன் அந்த 1 month சேலரியை நம்பி தான் இருக்காங்க. அது இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இஎம்ஐ தானே இன்றைக்கி. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி a very dangerous scenario. அது வந்து ஒன் இஎம்ஐ has exploded him. அவர் ரியல் ஃபினான்ஷியல் வெல்த் என்னங்கிறத அந்த சினாரியோ காட்டி கொடுத்துருச்சுங்கிறது தான் என்னுடைய வியூ. ஓகே சார். இப்போது ஆவரேஜ் மிடில் கிளாஸ்க்கு இருக்க ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னா சொந்த வீடு வாங்குறது தான். இப்போது இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறப்போ இப்போ நிறைய மிடில் கிளாஸ் வீடு எப்படி வாங்குறாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்கில் போய் லோன் எடுக்கிறாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க. இப்போ இந்த ஆர்டிக்கல்லாம் படிக்கிறப்போ லோன் எடுத்து நீங்கள் வீடு வாங்கலாமே, அந்த வீடு உங்களோடது இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு புரியுது. இது கரெக்டான விஷயமா சார்? கண்டிப்பாக. கடைசி இஎம்ஐ கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம வீடு கிடையாது. அது we are only living in a rented place. பேங்க் கொடுக்குற பணத்தில் லோனை வாங்கி நம்ம ஒரு இதில் இருக்கிற கடைசி இஎம்ஐ முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது வந்து
ஓன் ஹவுஸ் கிடையாது. கட்டி ஃபுல்லாக கட்டி முடிச்சு என்ஓசி வாங்கி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது உங்கள் பேரில். பிகாஸ் இட்ஸ் ஹைபாத்திகேட்டட் டு த பேங்க். அதான் சொன்னேன், கடனை வாங்கிட்டேன்னு தான் சொல்லணும், வீடை வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது, லோனை வாங்கிட்டேன்னு தான் சொல்லணும், ஓன் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது, லோன் ஹவுஸ்ன்னு தான் சொல்லணும். சார் இந்த ஆர்டிக்கல் இன்னொரு விஷயம் நான் சொன்னால் சர்ஃபீசி ஆக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆக்ட் என்னது சார்? ஸோ சர்ஃபேஸ் ஆக்டுங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கடனை வாங்கியிருக்கீங்க, நீங்கள் சரியாக அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கட்டணும். நீங்கள் 3 மாதம் கட்டாத பட்சத்தில் பேங்க் வந்து கோர்ட்டுக்கெலாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பேங்க் கேன் ஆக்சுவலி டேக் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, 60 நாள் டைம் கொடுப்பாங்க. இந்த சினாரியோவில் நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன், அக்டோபர் 2025 வந்து அவருக்கு வேலை போயிருக்கு. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் இஎம்ஐ அவர் கட்டலை. மேபி செப்டம்பரே கட்டாமல் இருந்திருக்கலாம். வி டோன்ட் நோ த ஆக்சுவல் ஸ்டோரி. அப்புறம் 2 மாதம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பேங்க். இந்த 2 மாதத்துலையும் கட்டாதனால அவரோட பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஆக்ட் இருக்கு, இதுபடி வி கேன் ஆக்ஷன் த ப்ராப்பர்ட்டி, இதில் என்ன ரெசிடுவல் ஃபண்ட்ஸ் வருதோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இது ஓகேவான்னு கேட்டிருப்பாங்க. ஐ திங்க் ஹி மைட் ஹவ் அக்ரீட் டு திஸ் கான்ட்ராக்ட். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், பேங்க் ஆக்ஷன் கொடுத்து அதுக்கு உண்டான செலவெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு ப்ராப்பர்ட்டி விலை என்ன போச்சோ தெரியாது நம்மளுக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ரெசிடுவல் ஃபண்ட்ஸ் 15 லட்சத்தை கொடுத்துருப்பாங்கங்கிறது தான் இது. ஸோ சர்ஃபேஸ் ஆக்ட் படி if you don't pay the loan properly, then they can actually, இதனால் செக்யூர்டு லோன் தானே. செக்யூர்டு லோன்ங்கிறது என்ன, நீங்கள் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, எதை நான் ரிலே பண்ணியிருக்கிறது. இப்போ பர்சனல் லோன் வந்து அன்செக்யூர்டு லோன். பர்சனல் லோன்ங்கிறது என்ன, உங்கள் முகத்தை பார்த்து, உங்கள் சேலரியை பார்த்து, உங்கள் கம்பெனியை பார்த்து கொடுக்கறது பர்சனல். வேற செக்யூர்டு லோன், ஹோம் லோனுங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் என்ன சார்ந்து நான் எதை எடுக்க முடியும், ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை ஐ வில் டேக் ஓவர். தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ சர்ஃபேஸ் ஆக்டுங்கிறது அதுதான் சார். நிறைய இடத்துல நம்ம கேட்குற ஒரு விஷயம், உங்கள்கிட்ட நிறைய வாட்டி நான் என்ன கேட்பேன்னா, சார் இது மக்களால் அதிகமாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய வாட்டி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். நீங்களும் அழகாக ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தில் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்கும் வீடு வாங்கணும், அதான் ஆசை. ஏதாவது ஸ்மார்ட்டான வழி இருக்கா, ஆல்டர்னேட் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக எல்லாரும் வீடு வாங்கணும். ஓகே, நமக்கு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணுங்கிறது வந்து ஒரு ட்ரீம் மட்டும் இல்லை, இட் இஸ் அ நெசசிட்டி. ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் கெட்டிங் டூ ஏர்லி, அதுதான் இன்றைக்கி ரொம்ப ப்ராப்ளம். 25 வயசுலேயே வீடு வாங்கு, 30 வயசுலேயே வாங்கு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், இன்றைக்கி 50 லட்சம் இல்லாமல் நம்ம ஃப்ளாட் வாங்க முடியாதுன்ட்டு. இன்றைக்கி வந்து இப்போ ஒரு 75 lakhs 1 crore இந்த மாதிரி வாங்குற பட்சத்தில் ஃபுல்லாக நீங்கள் இஎம்ஐக்கே எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைய எப்படி படிக்க வைப்பீங்க, இல்லை மற்ற கிராசரிஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இன்ஃப்ளேஷன் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க். அதான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களை மாதிரி நானும் முடி நிறைய வச்சுருந்தேன். காதலர் தினம் படம் வந்தது, எப்போ வந்ததுன்னா 97 98 வந்தது. குணால்னு ஒரு ஆக்டர், அவரை மாதிரி நான் முடி வச்சுருந்தேன். அப்போ முடி வெட்டும்போது 15 ரூபா தான் நான் கொடுத்தேன். முடியும் நிறைய இருந்தது. இன்றைக்கி வந்து முடியே இல்லை, ஆனால் இன்றைக்கி 200 ரூபா கொடுக்குறேன். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க். இன்றைக்கி வந்து சம்பளம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், இன்ஃப்ளேஷன் இஸ் ஈட்டிங் அப் ஆல் த மணி அண்ட் இஎம்ஐ இஸ் டேக்கிங் அவே ஆல் த சேலரிட் இன்கம். இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் பண்ணணும். ஸோ ரொம்ப ஏர்லியாக வாங்குறதும் ப்ராப்ளம். ரொம்ப லெவரேஜ் பண்ணி வாங்குறாங்கல்ல, சம்பளமே 1 லட்சம், அதில் 90,000 இஎம்ஐ போச்சுன்னு வச்சுங்க, 80,000 இஎம்ஐ போச்சுன்னு சொன்னால் அப்புறம் எப்படி நீங்கள் வாழ்வீங்க? அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய ரிஸ்க். ஸோ கெட்டிங் டூ ஏர்லி, டூ மச் லெவரேஜ், பிளான் ஏ பிளான் பி இல்லாதது தான். இந்த இன்கம் இருக்குது, இது இல்லைன்னா அடுத்தது என்ன? சக்ஸஸ் வந்தால் ஓகே, ஃபெயிலியர் வந்தால் வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ்ங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எப்பயுமே நம்ம பேக்கப் வச்சுக்கணும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி மாதிரி 4 ஆப்ஷன் நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த சினாரியோவில் இப்போ இவரை எடுத்துக்கலாமே. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ 8 வருஷம் இஎம்ஐ கட்டி கடைசியில் பிம்பாலி ஆகிடுக்கு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப சேட் ஸ்டோரி, பட் இதுதான் ரியாலிட்டி. நம்ம பேங்க் உங்கள் ஸ்டோரி கேட்டு என்ன பண்ண போகுது? உங்களுக்கு வேலை போயிடுச்சு, ஏஐ ப்ராப்ளம், இன்டர்நெட் ப்ராப்ளம், வார் வந்தது, அதெல்லாம் இல்லை. பேங்க்குக்கு வேணுங்கிறது நீ பணத்தை ஒழுங்காக கட்டணும். பேங்க் பணம்ங்கிறது வந்து மக்களுடைய பணம். நீங்கள் டெபாசிட் போட்டிருக்கீங்களா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் டெபாசிட் போட்டிருக்கீங்க பேங்க்கில், பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னா கேட்பீங்க இல்லை கேள்வி? அதே தான் பேங்க் லெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேங்க் மணி இஸ் பீப்புள் மணி. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் எப்பயுமே இருக்குது. இப்போ இந்த சினாரியோவில் அவர் 75,000 ரூபா கிட்ட இஎம்ஐ கட்டியிருக்காருன்னு அவர் என்ன பண்ணலாம்? ஒரு 25 28 வயசு இளைஞராக இருந்தா, இல்லை 30 வயசுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் அவர் ஒரு 35,000 நல்ல ரெண்டட் ஹவுஸ் கிடைக்கும். சப்போஸ் 1 கோடி ஒர்த்து ப்ராப்பர்ட்டினா நீங்கள் 3% தான் ரெண்டல் ஈல்டு. ஸோ 30,000 இஎம்ஐ, ஸோ 35,000 வச்சுங்களேன். மிச்சம் ஒரு 40,000 ரூபா இருக்கு இல்லையா? ஏன்னா இஎம்ஐ கட்ட முடியுது, ஏன் நம்மளால் சேமிக்க முடியாது? 40,000 ரூபா பணத்தை அவர் ஒரு ரெகுலராக தொடர்ந்து ஒரு முதலீடு பண்ணிட்டு வராருன்னு வச்சுங்க. அது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியாக இருக்கலாம். ரொம்ப அதிக ரிட்டர்ன்ஸே எதிர்பார்க்க வேணாம். 13%, 15% வேணாம், 12% கூட வேணாம்,
10% போட்டுக்குங்க. ஒருத்தர் இந்த சினாரியோவில் ஒருத்தர் 30 லட்சம் அந்த டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த 30 லட்சம் டவுன் பேமெண்ட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாவையும் மாதம் 40,000 ரூபாயை எஸ்ஐபி போட்டுட்டு வந்தாருன்னு சொன்னால் அவருக்கு 8 வருஷத்தில் ஒரு 1.25 crores கிடச்சிருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும், நான் வந்து 1.2 crores இன்றைக்கி ரேட்னா 8 வருஷம் கழிச்சு எனக்கு 1.2 crores இருக்காது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமேன்றது எல்லாம் நினப்பு இருக்கும். சில ஒரு கொரோனாக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ரிசியேஷன் இல்லை, போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்ரிசியேஷன் இருக்குது ப்ராப்பர்ட்டி. 1.25 crores ப்ராப்பர்ட்டி மேபி 1.75 crores இருக்கும். இந்த 1.25 crores-ல் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், முட்டாலும் மயில்கல்லும் தான் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். மீன்ஸ் இதுலேருந்து ஒரு 1.1 crore இல்லை 1 crore எடுத்து போட்டுட்டு கையில் ஒரு 25 லட்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு 75 லட்சத்துக்கு மட்டும் லோன் எடுத்தாருன்னு சொன்னால் அவருடைய இஎம்ஐ ப்ரெஷர் 60,000 தான் இருக்கும். ஸோ என்னன்னா அவருக்கு அதிக ப்ரெஷர் இருக்காது. இன்ஃபேக்ட் ஏன்னா 8 வருஷத்தில் அவருக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மீன்ஸ் அவருக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி ஆகிருக்கும். பை த டைம் ஒர்க்கிங் உமனாக இருந்து 2 பேர் சேலரியாக இருந்தால் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிறது தான் பாதி ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் என்னன்னா, வீடு வாங்காமல் இருக்க வேணாம், டிலே ஒரு டிசிஷன் பை 8 years. 28 இருக்கீங்களா 36 வாங்குங்க, 30 இருக்கீங்களா 40 வாங்குங்க. கொஞ்சம் டிலே பண்ண முடியுமா, 8 to 10 years டிலே பண்ணிட்டு கொஞ்சமாக லோனு வாங்கி வாங்குறது தான் புத்திசாலித்தனங்கிறது என்னுடைய வியூ. ஆக்சுவலி இன்னொரு ஈஸியான சொல்யூஷன் என்ன, மாதம் 40,000 எப்படியா பண்ணிடணும், 10 வருஷத்துக்கு பண்ணணும், அட் 10% ரிட்டர்ன்ஸ். அவர் ஒரு 36 லட்சம் போட்டிருப்பாரு, அவருக்கு வந்து ஒரு 62 லட்ச ரூபா கிடைக்கும். அதே 40,000 ஒரு 15 வருஷம் போட்டிருந்தாருன்னு சொன்னால் அவர் ஒரு 54 லட்சம் போட்டிருப்பாரு, அவருக்கு ஒரு 1.25 crores கிடைக்கும். ஸோ ஒன் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமையும் யூ கேன் ஜென்ரேட் த கார்பஸ். இட்ஸ் ஒன்லி 10% ரிட்டர்ன்ஸ். நீங்கள் 12-13 ரொம்ப எக்ஸப்ஷனல் சினாரியோ போவானா, ஒரு நாமினல் ரிட்டர்ன்ஸ்லேயே யூ கேன் அச்சீவ் த கார்பஸ். பேஷன்ஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ், அந்த இலக்கை வச்சுக்கணும், ஒழுக்கமாக தொடர்ந்து முதலீடு பண்ணணும், அப்புறமா அந்த பேஷன்ஸ். அந்த மாதிரி கேட்டிருந்தேன் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்னு சொல்லி. நீங்கள் ஒரு 2 ஆப்ஷன் இப்போ சொன்னீங்க. எப்பவுமே நீங்கள் சொல்கிறப்ப சொல்லுவீங்க, இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்கிறத விட ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுதான் சார் என்னோட அடுத்த கேள்வி, இதுக்கான ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்குது? ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கணும். எல்லாருமே வந்து என்னென்னா, இன்க்ளூடிங் ஒரு இஎம்ஐ, உங்கள் இஎம்ஐ வந்து ஒரு 50,000 இருக்குது, உங்களுக்கு செலவுக்கு மாதம் செலவுக்கு ஒரு 50,000 தேவைப்படுது, 1 லட்ச ரூபா ஒரு மாதம் செலவு இருக்குது இன்க்ளூடிங் இஎம்ஐன்னு சொன்னால் மினிமம் ஒரு 6 லட்ச ரூபாயை ஜஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் வச்சுக்கலாம், இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸில் வச்சுக்கலாம். இதை கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் போயிட்டு ஸ்டாக் வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கீப் இட் வெரி 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 சேஃப். அதான் கண்டிப்பாக பண்ணணும். ஏர்லியாக எதுவுமே பண்ணாதீங்க. பெரிய டிசிஷன்ஸ் அந்த சிஸ்டம் 1 திங்கிங் அண்ட் சிஸ்டம் 2 திங்கிங் தான். லாஜிக்கல் திங்கிங் வச்சுக்கணும். நம்மளால் முடியுமா, மற்றவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் நீட் டு இம்ப்ரெஸ் எவ்ரி ஒன். ஸோ நம்மளால் என்ன முடியும், விரலுக்கேற்ற வீக்கத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் வாங்கணும். லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், நம்மளால் ரீபே பண்ண முடியுமா, வாட் இஸ் த அதர் ஆல்டர்னேட்டிவ் இஃப் ஐ ஃபெயில் அப்படிங்கிறத பார்க்கணும். தேர்ட் வந்து டோன்ட் ஓவர் ஸ்ட்ரெச். ஜஸ்ட் கீப் நாட் மோர் தென் 30%. உங்கள் சம்பளம் இவ்வளவு அப்படின்னா 30%க்கு மேலே லோன் வாங்காதீங்க. இஎம்ஐ வந்து எம்டி மை இன்கம். ஸோ எவ்ரி மிஸ்டேக் இன்ஸ்டால்மெண்ட், அதை யங் ஏஜில் பண்ணாதீங்கிறது தான் என்னுடைய. சரி, இப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸும் சொல்லிட்டீங்க, ப்ராக்டிக்கல் சொல்யூஷனும் சொன்னீங்க. ஸோ இதுவும் நான் உங்கள் கிட்ட எப்பயுமே கேட்குற ஒரு விஷயமா. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க, இது பண்ணுங்கள் இது பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஸோ அதை சொல்லிட்டீங்கன்னா வீடியோ முடிச்சிடலாம் சார். இதே தான், யூ ஷுட் நெவர் ஸ்டெப் அவுட் ஆஃப் லைன். எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும், வச்சுட்டு 30%க்கு மேலே லோன் எடுக்கக்கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 30%க்கு மேலே லோன் எடுக்கூடாது. 1 கோடி வேல்யூவா 30 லட்சத்துக்கு மேலே லோனே வச்சுக்கூடாது. கஷ்டம், பட் அதை பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணலாம். டிசிஷன்ஸை டிலே பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஆட்டோமேட்டிக்காக பெட்டராக இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷ்.